வந்து துகள்களான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கத்துல வந்து புக் பேக்ல வந்து 4th क्वेश्चन இது இருக்கு. இது வந்து படம் 5.4.1ல வந்து புக்ல கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து m நிறையும் I நீளமும் கொண்ட சீரான அடர்த்தி m நீளம், இங்க நிறை, இங்கேயும் நிறை பரவி இருக்கு, இங்கேயும் நிறை பரவி இருக்கு. இது ஒரு சீரான நிறை அடர்த்தி கொண்ட திண்ம தண்டு. இது வந்து ஒரு சீரான நிறை அடர்த்தி கொண்ட திண்ம தண்டு. இதுல வந்து m நிறை I நீளம், I நீளம் இருக்கு, ரெண்டுத்துலயும் நிறை பரவி இருக்கு. திண்ம தண்டின் நிறைமையத்தின் வழியாகவும் அதன் நீளத்திற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொறுத்து நிலைம திருப்பத்திற்கான சமன்பாட்டை பெறலாம். இந்த நீளத்திற்கும் இந்த I நீளமும் கொண்ட சமன்பாட்டை பொறுத்து இதோட சமன்பாடு அமையும் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஆதிபுள்ளியை கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதை வச்சு ஆய அச்சு அமைப்பை திண்ம தண்டு வடிவில் மையத்தில் அமைந்துள்ள நிறை மையத்துடன் பொருத்த வேண்டும். இது ரெண்டையும் ஜாயிண்ட் ஆகிற பகுதி இந்த ஆதிபுள்ளின்னு சொல்றாங்க. ஆதியிலிருந்து x தொலைவில் உள்ள ஒரு மீ நுண் நிறை dm ஐ கருதுக. இதுல இருந்து இது தொலைவில் உள்ள இந்த x வந்து கருதணும்னு சொல்றாங்க. அன்புச்செல்வி அடுத்து பொருளின் மீ நுண் நிறைக்கான dm ஐ இப்போ வந்து dm நிறை நிலைம திருப்பு திறன் ti ன்னு சொல்றோம். அது வெச்சா சமன்பாடு எப்படி வரும்னா di dm x ஸ்கொயர் வரும். இது முதல் சமன்பாடா வெச்சுக்கிறோம். இப்போ வந்து ஓரலகு நிறை நீளமுள்ள தண்டின் நிறை அப்படினு வெச்சிட்டா lambda m/l ன்னு சொல்லுவோம். இது மிகச்சிறிய நீளமுள்ள தண்டின் நிறை அப்படினு சொன்னா சமன்பாடு எப்படி கிடைக்கும்னா lambda m வந்து dm ன்னு சொல்லலாம், l வந்து dx ன்னு சொல்லலாம். அதே dm தான் நமக்கு வேணும். dm என்னன்னா கூடிய வந்துட்டு இந்த lambda அண்ணா போயிடு dx அப்படியே தான் வந்துருது. இது இரண்டாவது சமன்பாடா வெச்சுக்கிறோம். இந்த lambda ஓட வேல்யூ நமக்கு தெரியும் dm/dx. இந்த வேல்யூ தெரியுமா? இத தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். lambda m/l இன் மதிப்பை 2 இல் பிரதியிட. இரண்டாவது சமன்பாடு தான். இந்த lambda தூக்கி lambda ஓட மதிப்பை தூக்கி இங்க பிரதியிடணும். dm m/l dx. m/l வந்து lambda ஓட மதிப்பு பிரதியிட்டாச்சா? நிலைம திருப்புத்திறன் காண di ஐ தொகையீடு செய்க. இன்டகிரேட் பண்றோம், தொகையீடு செய்ய. அப்ப I integrate di. அப்படிதான் சமன்பாடு நமக்கு கிடைக்கும். அப்ப d ஓட di ஓட வேல்யூ நமக்கு தெரியும், di ஓட வேல்யூ நமக்கு தெரியும், அப்ப dm ஓட வேல்யூ தெரியும். ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருக்குமா? அந்த ரெண்டு வேல்யூ தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். di ஓட வேல்யூ dm x ஸ்கொயர் அப்படி இருக்கு. அப்ப dm ஓட வேல்யூ என்னது? m/l dx x ஸ்கொயர் அப்படி கிடைக்குது. அப்ப I m/l அப்படியே வந்துரும். இந்த இன்டகிரேட் தொகையிடல் வந்து இதான் வந்துருது. அப்ப dx தனியா இருக்கு, x ஸ்கொயர் தான் எப்பவுமே முன்னுரிமை கொடுக்கணும். அப்ப x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் வந்துரும். அப்ப dx தனியா இருக்கு, அதனால அத போட்டுறோம். இப்ப x ஆதி புள்ளியின் இரு புறமும் -l/2 முதல் l/2 கருதுவோம். இப்ப l/2 l/2 -l/2. இது வந்து +l/2. இங்க ஃபுல்லா பிளஸ் இருக்கு, இங்க ஃபுல்லா மைனஸ் இருக்கு. அத l/2 இது -l/2 அப்படினு சொல்றோம். அத வந்து இந்த தொகையிடல் மேல போட்டுறோம். l/2 பிளஸ்ல இருக்கு, -l/2 x ஸ்கொயர் dx. இப்போதான் இதுல ஒரு ஃபார்முலா ஆட் ஆகுது. இப்போ வந்து x பவர் n னா ஃபார்முலா என்னன்னா x + 1/x + 1. இது வந்து நம்ம 12th ல இன்னும் விரிவா பார்ப்போம். அப்ப n க்கு பதிலா என்ன பிரதியிடணும்? 2 இருக்கு. அப்ப 2 + 1. அப்ப 2 + 1. அப்ப இந்த x க்கு மேல 2 + 1 னா என்னது? 3/3 இருக்கு. அத தான் இங்க போட்டுறோம். இதுக்கான விரிவாக்கம் தெரிஞ்சிச்சா? x³ l/2 -l/2 அப்படியே இருக்கு. அப்ப l/2 இங்க வந்து -l/2 இங்க வந்துரும். +l/2 -l/2 இங்க வந்துருச்சு. அப்ப m/l இப்போ வந்து l/2 க்கு நம்ம வெச்சுக்கிறோம், +l/2 வெச்சுக்கிறோம், -l/2 இங்க வெச்சுக்கிறோம். இந்த கியூப் வந்து x க்கு பதிலா இத தூக்கி போடுறோம், x க்கு பதிலா மைனஸ் தூக்கி போடுறோம். அதான் ரெண்டு ஸ்டெப்பா எழுதிருக்கோம். அப்ப l/2 l கியூப் பண்ணா l கியூப், அதே 2 கியூப் பண்ணா 8 வரும். 8 கீழ போட்டுக்கணும். அதே -l வந்து கியூப் பண்ணா மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடுங்க, l கியூப் அப்படியே இருக்கு. இங்க 2 கியூப் பண்ணா 8 ன்னு வருது, 3 இருக்கு. அப்ப 8 24, 8 24 பொதுவா இருக்கனால நான் ஒரு ஸ்டெப் போடல, அப்படியே போட்டேன். அப்ப l கியூப் + l கியூப் 2l கியூப். அப்ப வந்து இத வந்து